அன்னை மரியாள் நீதியின் கண்ணாடி, மிரர் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியின் ஊற்றாகவும் புண்ணியத்தின் பொக்கிஷமாகவும் அன்னை மரியாள் இருக்கிறார் என்று சொல்லி புகழ்ந்து பாடுகின்றார். இப்ப நம்முடைய தாய் அன்னை மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீதியின் கண்ணாடியாக செயல்படக்கூடியவராக இருக்கிறாங்க. இதற்கு நம்முடைய திருவை எப்படி விளக்கம் கொடுக்குது அப்படின்னா, காணா ஒரு திருமணத்தில் முதல்ல வந்தவங்களுக்கு தான் சுவையான அந்த திராட்சரசம் பரிமாறப்படும். ஆனால் கடைசியில் வந்தவங்களுக்கு இங்கே என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, சுவையான திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. கடைசியில் யார் வருவா? அதாவது ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், புறம்பாக்கப்பட்டவர்கள், அந்நியர்கள், என்ன இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வருவாங்க. இப்போ அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல வந்தவங்க எப்படி அந்த சுவையான திராட்சரசத்தை அருந்தினாங்களோ, அதே போல் இறுதியில் வந்தவங்களும் அதே மாதிரியான சுவையான அந்த திராட்சரசத்தை குடிக்கணும் என்று அன்னை மரியாள் விருப்பம் கொள்கிறார். நீதியோடு செயல்படக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய திரு அவை அன்னை மரியாள் நீதியின் கண்ணாடியாக விளங்குகிறார் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நீதியோடு சமூகத்தில் கைவிடப்பட்டவர்களோடு, அனாதைகளோடு, புறம்பாக்கப்பட்டவர்களோடு, அந்நியர்களோடு நாம் குரல் கொடுக்கிறோமா? நம்முடைய ஆதரவுகளை தெரிவிக்கிறோமா? அவருக்காக நாம் ஜெபம் செய்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடுவோம்.